So welcome students for this TNPSC Group 4 class. The Group 4 exam வந்து உங்களுக்கு ஜூலையில் நடக்குது. நீங்கள் நல்லா படிங்க. அதில் தமிழ், கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ், கொஞ்சம் சயின்ஸ், கொஞ்சம் சோஷியல் சயின்ஸ் எல்லாம் வரும். மார்க் வெயிட்டிங் லிஸ்ட் பண்ணும்போது மார்க் எல்லா மார்க்கையும் சேர்த்துக்குவாங்க. பட் தமிழில் ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க் வாங்கினா தான் இந்த மற்றதையே கரெக்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயமெல்லாம் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அதை நம்ம பகிர்ந்துக்கிறோம். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் வில் ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, இந்த மேத்தமெட்டிக்ஸுடைய ஒரு பேப்பர், பழைய பேப்பர் ஒன்று எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார் மேத்தமெட்டிக்ஸ் 121வது கேள்வியிலேருந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்திருக்கு இந்த பேப்பரில். இது 2022 குரூப் 4 எக்ஸாமோட பேப்பர். சரிங்களா? நான் அந்த இது படிக்கிறேன், கேள்வியை நான் படிக்கிறேன். If the difference between CI and SI on some principal at 15% per annum for 3 years is 1134 rupees, then the principal is அப்படிங்கிறாங்க. தமிழில் படித்தா 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது இது வந்து நீங்கள் வட்டி படிச்சிருப்பீங்க கிளாஸில், ஸ்கூலில். தனி வட்டி கூட்டு வட்டின்னு படிப்போம் இல்லையா? நான் பாரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு இதில் தனி வட்டி கூட்டு வட்டி, அதை வந்து இங்கிலீஷில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டி. அண்ட் அதுதான் எஸ்ஐன்னு போட்டிருக்காங்க. அந்த எஸ்ஐங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை குறிக்கிறது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது வந்து சிஐன்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்ன பாருங்கள், ஒரு சில தியரி பார்க்கலாம். நம்முடைய பிரின்சிபல், அசல், பிரின்சிபல்னால் அசல் 100 ரூபான்னு வச்சுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% வச்சுக்கலாம். அதாவது நமக்கு 10% வட்டி தராங்கன்னா அப்போது ஒரு வருஷத்துக்கு n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். யாரோ வராங்கட்டு பார்த்துலாமா? ஸோ என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், அது இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா என்ன ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு? PNR by 100, P into N into R by 100. இந்த கேஸில் எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதான்னு கேட்குறேன். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? இல்லை என்னோட ஆடியோ விசிபிளாக இருக்குது? நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். நான் கேட்ட கேள்வி உடனடியாக அத்தனை பேர் எஸ் சார்னு 5 குரல் வந்திருக்கணும் எனக்கு. எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை குரல். நீங்கள் என்ன இப்படி ஒரு நார்மல் கிளாஸில் எடுக்கிறதுக்கும் ஆன்லைன் கிளாஸில் எடுக்கிறதுக்கும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வந்து இங்கே வந்து அது சரியாக செய்ய முடியும். ஏன்னா இங்கே முகத்தை பார்க்குறதில்ல. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற அந்த எப்படி அட்டென்ட் பண்ணுறங்கிறதே ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் மாட்டிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து P இன்ட்டு N இன்ட்டு R பை 100. P என்ன பிரின்சிபல், இது P என்ன பிரின்சிபல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், N நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போது இதில் 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும்? 2 வருஷம் ஆன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும்? 2 இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 100 ரூபா அசல், 10% இன்ட்ரெஸ்ட், 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். PNR by 100 போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கங்க. P வந்து 100, R வந்து 10%, N வந்து 2. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ். அப்போ என்னாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மேடம் எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலைன்னா இப்போ நான் இல்லை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். P என்ன? PNR by 100. அது முதல்ல அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். Okay, sir. SI is equal to PNR divided by 100, sir. ஆமாம், அப்போ 100 P 100 10%ங்கிறப்ப 10 by 100, sir. இருங்க So ஒரே நிமிஷம்.
10 தான், 10/100 வராது. இப்போ அது அந்த 100 தான் முதல்ல போட்டோம். இப்போ 10 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷங்கிறதுனால 2, இப்போ டிவைட் பை 100. அந்த டிவைட் பை 100 முதல்ல போட்டிருக்கமே, டிவைட் பை 100 என்ன வருது, எவ்வளோ ரூபா வருது? Then 20, sir. 20 rupees is the interest. ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டின்னு தமிழில் பேர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு PNR/100. இப்போ 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 3 இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 30, sir. என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க? The same method, sir. 100 cancel ஆயிடும். 10 into 2 இருக்க இடத்துல 3 இருக்கும். 3 போட்டிங்க, 30 வந்துடுச்சு. ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இப்போ நான் இந்த எண் வந்து 18 மாதம்னு சொல்கிறேன். இப்போ எவ்வளோ வரும்? அதே P அதே தான், அதே R தான். ஸோ இங்கே பாருங்க, P 100 தான், R 10% தான். எண் வந்து 18 மாதம். அப்போ என்ன வரும்? The same 30, sir. Because 18 months, so 1 year is no. எவ்வளோ வரும்? Sir, 15. ஏன் 15? சொல்லுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள். Pக்கு 100 இன்ட்டு 10 into 15 by 100, whole by 100. 10 எதுக்கு? ஆர் அப்புறம் வருவோம். முதல்ல என் சொல்லுங்க. PNR/100 தானே? N வந்து 12 months 1 year plus 6 months. That's 1. இல்லப்பா, அது எப்படி கண்டுபிடிக்கிற? 18/12 இல்லையா? ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு புரியல. 18/12 அது சொன்னால் முடிஞ்சு போச்சு. இன்ட்டு 10 எவ்வளோ வருது? இது பாருங்க, 100 இன்ட்டு 18/12 இன்ட்டு 10 எவ்வளோ வருது? டிவைட் பை 100. சாரி, அது போட மறந்துட்டேனா? டிவைட் பை 100 எவ்வளோ வருது? 15, sir. 15. இப்போ 15. அந்த ஆன்சர் நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்க. அது வந்து நீங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு. இப்போ சப்போஸ் தே சே மந்த்ஸ், ஐ மீன் என் வந்து n இஸ் ஈக்குவல் டு 54 months கொடுக்குறாங்க. அப்படின்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? அப்போ P இன்ட்டு n வந்து எவ்வளோ? 54 by 12. இன்ட்டு இது நீங்கள் சொல்லாதீங்க ரக்ஷன், மற்றவங்களாம் சொல்லிட்டு பார்க்கலாம். சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு வராதிங்க. ஐம் டெல்லிங் யூ வெரி கிளியர். சும்மா வந்து நான் உட்காந்தேன் கேட்டுட்டு போகிறதுக்கு அது சாதாரண உங்கள் ஸ்கூல் கிளாஸ் எல்லாம் ஓகே, பட் நாட் தீஸ் கிளாஸஸ். ஐ டோன்ட் வாண்ட் சச் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கேல்குலேட் பண்ணி சொல்லுங்கள் எல்லாரும், அந்த பையன் தவிர. டிஎன்பிஎஸ்சி, அந்த பையன் டிஎன்பிஎஸ்சி எழுதாத பையன், அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதுவோன்னு முனைப்பு இருக்கிறவங்க தப்பான பரவாயில்ல சொல்லுங்கள். ரைட் ஆகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. தப்பான பரவாயில்ல சொல்லுங்க பார்க்கலாம். இது நீங்கள் சொன்னாதான் நான் அடுத்த லைனுக்கே போவேன். சார் வழக்கம் போல 100 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். இப்போ டூ டேபிள்ல 10ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணோம்னா அது 2 5s, இது 2 6s சார். இருங்க 100 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 54 இன்ட்டு 5 வருமா சார்? 45. இருங்க, இன்ட்டு 5/6 வருமா? இப்போ எவ்வளோ வருது? 6 9 சார் 54 சார். ஸோ 9 into 5. அப்போ எவ்வளோ வருது? 95 எவ்வளோ? 45 சார். 45. ஓகே. அப்போது இங்கே மந்த்ஸில் கொடுத்து அதை நீங்கள் இயர்ஸாக மாற்றணும். இயராக மாற்றினா தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போது நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு காமிக்கிறேன். நம்ம கொஸ்டின் என்ன பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கொஸ்டின்லேருந்து கொஸ்டின் பேப்பர்லேருந்து நாங்கள் ஒரு வந்தோம். எங்கே கொஸ்டின் பேப்பர் இருப்பா? கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில்
அதன் அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. இப்போ நம்ம வந்து பேசிக்லேருந்து வரோம். கூட்டு வட்டி என்ன, தனி வட்டி என்னன்னு வரும். அதாவது சிஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி, காம்பவுண்ட்னா கூட்டு வட்டி, அது என்னன்னு வரும். இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், இது வரலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவது எப்படின்னு படித்தாச்சு. அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு படிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி. இப்போ முதல் வருஷத்துக்கு அதே வச்சுங்க. P = 100, R = 10%. அதெல்லாம் மாற்றலை நான். இப்போ 1 இயருக்கு உண்டான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது 1 இயருக்கு உண்டான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அதே தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதோ அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 1 இயர் எவ்வளோ வருது? அது ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10 சார். 10. PNR/100 சொன்னோம் இல்லையா? ரக்ஷன் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா நீங்கள்? யூ நீட் நாட் கம் டு திஸ் கிளாஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த கிளாஸுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வந்திருக்கீங்க, பரவாயில்ல, வரத வேண்டான்னு சொல்ல. பட் இவங்க எல்லாருமே அவங்க படிக்கிறவங்க. அவங்க நீங்கள் மற்ற கிளாஸ்லேயே நம்ம இதையே கவர் பண்ணுவோம். அதுலேருந்து தெரிஞ்சு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கூட ஆயிடும் சம்டைம்ஸு. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அப்படி இல்லை, சொல்கிறேன். ஓகே. இப்போ 1 இயரான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயரான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து 10 எப்படி வந்தது தெரியுங்களா மற்றவங்களுக்கு? எப்படி 10 வந்தது? அவர் 10ன்னு சொன்னார், நானும் போட்டேன். எப்படி 10 வந்தது? 100ல 10 டிவைடட் பண்ணி அதான் PNR/100. 100 × 10 × 1 டிவைட் பை 10 டிவைட் பை 100 இல்லையா? அதாவது சிம்பிள் 100 × 1 × 10 டிவைட் பை 100 போட்டால் அது 10 வருது. அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் முதல் வருஷத்தில் ஒன்றே தான். ரெண்டாவது வருஷத்தில் 2 இயர்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் நம்ம பார்த்தோம். 20 ரூபா வரும்னு நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. பாருங்க, இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம் முன்னாடி. 2 இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 20 ரூபான்னு கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்னா, இது 20 rupees எப்படி கால்குலேட் பண்ணோம்? P × N × PNR டிவைட் பை 100. அது எவ்வளோ வருது? 20 வருது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போது 2 இயர்ஸ் செகண்ட் இயருக்கு ஆமாம், இப்போ செகண்ட் இயருக்கு உண்டான காம்பவுண்ட் தனியாக கண்டுபிடிக்கணும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒட்டுக்கா 2 வருஷம் கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் இயருக்கு உண்டான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இயருக்கு உண்டான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? முதல்ல செகண்ட் இயருக்கு உண்டான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா செகண்ட் இயருக்கு உண்டான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். ஆனால் அந்த பிரின்சிபல், அந்த 10 ரூபா வட்டி வருது இல்லையா, வருஷத்துக்கு கடைசியில் 10 ரூபா வட்டி வருது, அதை அசலில் ஆட் பண்ணிக்குவாங்க. அப்போ தரமாட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போய் 100 ரூபா கொடுத்து 10% இன்ட்ரெஸ்ட்டில் வருஷம் போய் 10 ரூபா வாங்கிக்கலாம். அதுதான் அர்த்தம். ஆனால் காம்பவுண்டில் அந்த வருஷம் அந்த வட்டியை நீங்கள் வாங்கிடலாம், அங்கேயே விட்டு வச்சிடுறீங்க. யூ ஆர் கீப்பிங் இட் தேர். அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கான அசல் 110 ரூபா ஆயிடுச்சு. அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது? எவ்வளோ வருது? 110 ரூபா அசல். ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு அங்கே 2 வராது, 1 தான் போடணும். ஏன்னா அது ரெண்டாவது வருஷம். 2 வருஷம் இல்லை, ரெண்டாவது வருஷம். × 10 டிவைட் பை 100 எவ்வளோ வருது? இது கேல்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். 110 × 1 × 10 டிவைட் பை 100 11 சார். 11. அப்போது SI ஃபார் 2 இயர்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணது 20 ரூபா. CI ஃபார் 2 இயர்ஸ் வந்து முதல் வருஷத்துக்கு ஒரு 10 ரூபா, ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு 11 ரூபா. எவ்வளோ வருது? 21 ரூபா வருது. இந்த வித்தியாசம் எவ்வளோ வருது? அப்போ 1 ரூபா வித்தியாசம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்தில் 21 ரூபா ஆகும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்தில் 20 ரூபா ஆகும். இப்போ இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். அதான் கொடுத்துருக்கான், அதை மாதிரி கொடுத்துருக்கான். இதுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134. இங்கே என்ன பார்த்தோம்? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 2 வருஷத்தில் வித்தியாசம் 1 ரூபா வருது. 100 அப்படியெல்லாம் போட்டான். இப்போ 3வது வருஷம் பாருங்கள். 3வது வருஷத்துக்கு தேர்ட் இயர்
தேர்ட் இயர் எஸ்ஐ எவ்வளோ வரும்? அதே தான். தேர்ட் இயர் எஸ்ஐ அதே 10 ரூபா தான், ஒன்றும் மாறாது. ஆனால் தேர்ட் இயர் சிஐ எவ்வளோ வரும்? இப்போ அசல் எவ்வளோ இருக்கும்? 2வது வருஷத்து பிகினிங்கில் 110. இப்போ ஆமாம் 3வது வருஷத்து பிகினிங்கில் எவ்வளோ இருக்கும்? இந்த வட்டி ஆட் பண்ணுங்க அந்த முதல்ல இந்த அசலோட. இங்கே 110 எப்படி போட்டோம்? முதல் அசல் ப்ளஸ் ஒரு வருஷ வட்டி ஆட் பண்ணிட்டா 110 வந்தது. அப்போ இந்த இது 110உடன் 11 ஆட் பண்ண 121 ரூபாய் அசல் தேர்ட் இயருக்கு. இப்போ தேர்ட் இயர் சிஐ வந்து 121 P is 121 into N into R divided by 100. எவ்வளோ வருது பாருங்க? தேர்ட் இயர் சிஐ எவ்வளோ வருது? 121 into 1 into 10 divided by 100 எவ்வளோ வருது? டக்குன்னு சொல்லுங்க. 12.1 சார். அப்படி சொல்லுங்க, ஏன் சொல்லாமல் இருக்கிறீங்க? தேர்ட் இயர். அப்போ 3 வருஷத்துக்கு உண்டான, அதாவது எஸ்ஐ ஃபார் 3 இயர்ஸ் போடுவோம். எஸ்ஐ ஃபார் 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு உண்டான எஸ்ஐ வந்து 30 ரூபா. 10 10 10 10 10 10 30 ரூபா. ஆனால் சிஐ ஃபார் 3 இயர்ஸ் என்ன வருது? முதல் வருஷத்துக்கு 10, 2வது வருஷத்துக்கு எவ்வளோ? 2வது வருஷத்துக்கான சிஐ எவ்வளோ? 11. 3வது வருஷத்துக்கான சிஐ 12.1. அப்போ மொத்த சிஐ 3 வருஷத்துக்கு சேர்த்து சிஐ எவ்வளோ வருது? 33.1. அந்த இதே மாதிரி இதான் பேசிக் ஃபண்டமெண்டல். நான் சிம்பிளான நம்பர் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த பேப்பரில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. என்ன கொடுத்துருக்கான்? இப்படி கொடுத்துருக்கான். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னா இந்த கேள்வியை விடையிலேருந்து இதுக்கு போகலாம். அதாவது விடையிலேருந்து நம்ம 4 விடை கொடுத்துருக்காங்க, 5 விடை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு விடை எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணோம். 16,000 ரூபாய் அசல்னு வச்சுக்கிறேன். 16,000 ரூபாய் அசல்னு வச்சு என்ன ஆகும் பார்க்கலாம். பாருங்கள், பி 16,000 ரூபாய், ஆர் 15%, இன்ட்ரெஸ்ட் 15% கொடுத்துருக்காங்களா? அப்போது 3 வருஷத்துக்கு எஸ்ஐ ஃபார் 3 இயர்ஸ் கண்டுபிடி பார்க்கலாம். இப்போ என்னது? பிஎன்ஆர் பை 100 16,000 இன்ட்டு என் வந்து 3 இன்ட்டு 15 டிவைட் பை 100 எவ்வளோ வருது பாருங்கள், கண்டுபிடி பார்க்கலாம். சார் 7,200. எவ்வளோம்மா? 7,200 ரூபா வருதா? சரி, ஓகே, வருது. இப்போ சிஐ ஃபார் 3 இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். சிஐ ஃபார் 3 இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம சிஐ ஃபார் 3 இயர்ஸ் என்ன பண்ணலான்னா, சிஐ ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ? சிஐ ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ? எஸ்ஐ ஃபார் 1 இயர் எவ்வளோ வரும்? எஸ்ஐ ஃபார் 1 இயர் எவ்வளோ வரும்? பிஎன்ஆர் பை எண்ணில் எண்ணுக்கு 1 போடுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த சிஐ ஃபார் 1 இயர் பாருங்க, போட்டிருப்போம் பாருங்க. சிஐ ஃபார் 1 இயரும் எஸ்ஐ ஃபார் 2,400. 2,400 கரெக்ட். 2,400 ரூபா வருது.